ஹலோ மக்களே. காமிய ரோல் அப்படின்னா ஒரு கதையில லீட் ரோல் இருக்கும். அந்த லீட் ரோலோடைய ஓவர் ஷேடோவையும் குறைக்காம கதைக்கு ஒரு இன்ஃபேக்ட கிரியேட் பண்ற ஒரு ரோல் தான் கேமியோ ரோல். அந்த கேமியோ ரோல் நடிச்ச டாப் ஹீரோஸ்லாம் யாருன்னு பார்க்கலாம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஷாருக் கான் நடிச்ச ராவன் படத்துல சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. ஒரு பாலிவுட் ஸ்டாரோடைய படத்துல தமிழ் சூப்பர் ஸ்டார் கேமியோ ரோல் பண்ணது அந்த டைம்ல ஒரு சர்ப்ரைஸா பார்க்கப்பட்டது. எல்லாருக்குமே ஆச்சரியமாவும் பேசப்பட்டது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எது நாகார்ஜுனாவா அந்த மாதிரி. அடுத்து நம்ம உலக நாயகன் கமல் சார், டைரக்டர் மௌலி அவர் டைரக்ட் பண்ண நலத்தமையந்தி படத்துல கிளைமேக்ஸ்ல சின்னதா ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அதுல டைலாக்கும் பேசியிருப்பாரு, இது கதையல்ல நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு இவர் தான் கதையும் எழுதியிருப்பாரு. அடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் சூர்யா சார் நடிச்ச மாயாவி படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணிருப்பாரு. இலங்கை தமிழர்களை மீட் பண்ற மாதிரி ஒரு காட்சியில ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் சார் அவர்கள் பிரபுதேவா அவர்கள் டைரக்ஷன்ல போக்கிரி வில்லு படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம பிரபுதேவா அவர்கள் இயக்கி நடிச்ச ரவுடி ராத்தோர் படத்துல சின்ன கேமியோ ரோலும் பண்ணிருப்பாரு. அதாவது ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடிருப்பாரு. நடன புயலும் தளபதியும் சேர்ந்தா சும்மாவா, அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ்ல சும்மா பின்னி படம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏகே சார் அவர்கள் நம்ம ஸ்ரீதேவி மேம் நடிச்ச இங்கிலீஷ் படத்துல சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அந்த ஏர்போர்ட்ல ஒரு சீன் வரும் இல்லையா, அதுல சும்மா ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. இதுவும் அப்ப நல்லா பேசப்பட்டது. நம்முடைய எஸ்டிஆர் அவர்கள் டைரக்டர் ராதாமோகன் அவர் டைரக்ட் பண்ண காற்றின் மொழி படத்துல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு. அடுத்து மணிகண்டன் டைரக்ட் பண்ண கண்ணா லட்டு தின ஆசையா, காக்கா முட்டை படங்கள்ல ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. இது போக இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குன கோவா திரைப்படத்திலையும் ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு மன்மதன் கட்டப்ல. சரி, எஸ்டிஆர் சொல்லிட்டு தனுஷ் சொல்லணும் எப்படி கேக்குறீங்களா? சொல்லிடுறேன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ட் பண்ணி கௌதம் கார்த்திக் அவங்க நடிச்ச வை ராஜா வை படத்துல தனுஷ் சார் கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. புதுப்பேட்டை படத்துல இவர் பிளே பண்ண கொக்கி குமார் அந்த கேரக்டர்லயே கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. இதுவும் அப்ப பேசப்பட்டது. அடுத்து நம்ம விஷால் சார் அவர்கள் இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் டைரக்ஷன்ல வந்து தீயா வேலை செய்யணும் குமார் படத்துல சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. எம் ராஜேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணி ஆர்யா சந்தானம் எல்லாம் நடிச்ச வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க அந்த படத்திலையும் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. பாஸ்கர் பாஸ்கரன் படத்துல ஜீவா சார் சிவா அப்படின்ற ரோல்ல சின்ன கேமியோ பண்ணிருப்பாரு. நம்ம ஆர்யா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. SMS படத்துல ஜீவா சார் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஆர்யா அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அப்புறம் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 2022 ரிலீஸ் ஆன விக்ரம் படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. இது சாதாரண கேமியோ ரோல் இல்லங்க, மெரிட்டலான கேமியோ ரோல். அப்படி ஒரு கேரக்டர் யாருமே பண்ண முடியாது. ரிலாக்ஸ் அந்த கேரக்டர்ல சும்மா பின்னி படர் எடுத்துருப்பாரு மனுஷன். ஆக்சுவலா கேரக்டர் நடிக்க வேண்டியது பிருத்திவிராஜ், அவரும் நடிக்க முடியாம போனதுனால நம்ம சூர்யா சார் பண்ணாங்க. வேற லெவல்ல அப்படி அந்த ஸ்மோக் பண்ணிட்டு தூக்கி போடுறதா இருக்கட்டும், அந்த சீன்லாம் அப்படியே தியேட்டர் திருக்கி விட்டாப்ல ஒரு நிமிஷம் வந்தாலுமே. இது போன்ற கேமியோ ரோல்ல வேற லெவல்ல நம்ம ஹீரோஸ் எல்லாம் பின்னிருக்காங்க. நான் சொன்ன கேமியோ ரோல்ல எந்த ஹீரோவோட கேமியோ ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த ஹீரோஸ் கேமியோ ரோல் வேணும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா ஃபேன்ஸா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ரீல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.